ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் சூர்யா மற்றும் த்ரிஷாவுடைய நடிப்பில் கருப்பு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு. ஸோ இப்போ வரைக்குமே சூப்பர் ஹிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஆர்ஜே பாலாஜி கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நிறைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி. வாவ் சூப்பர், நீங்களாவது நிறைய இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு, கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்டதற்கு, அஃப்கோர்ஸ் கூலி படத்துடைய ரெஃபரன்ஸும் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஒரு கோர்ட் சீனில் வந்துட்டு தேவா வர்சஸ் சைமன், தேவா அண்ட் சைமனுடைய கேஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவராக இருந்தாலும் அதில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னொடனே, ஆமாம் அந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் அதை ஷூட் பண்ணுற நேரத்தில் தான் வந்து கூலி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா அப்படியே போகிற போக்கில் ஒரு ரெஃபரன்ஸுன்ற மாதிரி அப்படியே டக்குன்னு வச்சது தான். அது ஒன்றும் பிளான் பண்ணி வச்சதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சீனையுமே இது பண்ணது. எதையுமே சீரியஸ் நோட்டடோட வைக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. அப்படியே போகிற போக்கில் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு கருப்பு பட சீன்லேயே வந்துட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருப்போம். அந்த பலகையிலேயே வந்து என்ன எழுதியிருக்கோம்னா, சினிமாவில் வழக்கறிஞர்களை வந்து தவறாக வந்து சித்தரித்து காமிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு போர்டில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று வந்து கூத்தாடிகளுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரதே நாங்கள் தான்ன்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் இன்டென்ஷனோட வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, அப்படியே ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து சமீபத்தில் இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.